ரசம் நல்லா தான் இருக்கு. ரெண்டுத்தையும் கலந்து சாப்பிட்டா நல்லா இருக்கு. ரசம் பூந்தியுமா? இல்லை, ரசம் மட்டும். ரசம் நல்லா இல்லையா? இப்போ ஏன்ப்பா இப்படி குழப்புறீங்க என்ன? ரசம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன ரசம் இதுக்கு பேர்? நல்லா இருக்கு ரசம். ஊதுவலை. தூதுவளை ரசமா? தூதுவளை ரசமா முடிச்சுட்டு எதுக்காக காலையில் ரசம் சோறு சாப்பிட்டுட்டு இருக்கா? ஒழுங்குமா சொல்லு. புரிஞ்சிச்சா? காய்ச்சலும் சளியும் குடி எடுத்து குடிக்கிறதுக்கு தான் கஷ்டமா இருக்கு. தொண்டை எரியுது. நீங்க பின்னாடி டம்ளர் இருக்கு. இருங்க, உடம்பு உனக்கு நல்லா ஆகும்னா இங்கே பாரு, இங்கே பாருங்க வா, நான் சொல்கிறேன் கொஞ்சம் தட்டுங்க. இது டபக்குன்னு எடுத்து கொஞ்சம் தான் ஊற்றணும், ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஃபுல்லாக ஊற்றணும். அப்படியே ஒரு 2 ஆட்டை மிக்ஸ் பண்ணி டபக்குன்னு குடி, சடக்குன்னு சளி எல்லாம் சரியாயிடும். ஆமாம், சூப்பராக ரெடி ஆகிடும். குடி. ஏங்க அது எதுக்கு ஒதுக்குற? எதையும் ஒதுக்கக்கூடாது, அப்படியே சாப்பிட குடிக்கணும். ஒதுக்கக்கூடாது எதையும். அதெல்லாம் கருப்பு கருப்பாக என்னமோ இருக்கு. அதெல்லாம் குடி, எல்லாம் நல்லது தான். அந்த சோறுலாம் உள்ள தள்ளு. எனக்கு இதனால தான் சளி வந்து. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. உனக்கு காரமாக இருக்குனால தேன் இருந்தா தேன் குடிக்கணும். பழம் சாப்பிடு. தேன் தான் குடிக்கணும். அப்போ அதில் மிளகு போட்டு குடிக்குமா? இப்போதான் ரசம் குடிச்சிருக்கேன், தொண்டை எரியுது. ரசத்தையும் தேனையும் மிக்ஸ் பண்ணி குடிச்சா எப்படி இருக்கும்? ஆச்சி போதும் போதும் போதும். ரசம் சாப்பிடும்போது என்ன எப்படி இருந்துச்சு மூஞ்சி இப்போ?